ஓகே. ஸோ ஹாய் கைஸ், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டூல், டோப்பமைன் பற்றி ஒரு நல்ல டூல் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு. ஸோ எக்ஸசைஸ் வந்து ஒன்று தான், டிப்ஸ் தான் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ரெஸ்ட் டைமில் வந்து உங்ககிட்ட டாபிக் பற்றி பேசிடலான்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு டோப்பமைன் டீடாக்ஸ் பற்றி இல்லை, ஆனால் டோப்பமைன் பேஸ்லைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டோப்பமைன் பேஸ்லைனுக்கு வந்து ஒரு சார்ட் இமேஜின் பண்ணுங்க, அப்போதான் வந்து கிளியராக புரியும். ஒன்று வந்து பேஸ் லைன், அதாவது 0 இன்னொன்று +1, அதுக்கு மேலே +2, அதே மாதிரி -1 -2 கூட அப்படியே இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு லைன் +1 மேலே, +2 அதுக்கு மேலே, அப்புறம் 0 கீழே -1 அண்ட் -2. இப்போ ஜீரோங்கிறது டோப்பமைனுக்கு ஒன்று கிடையாது. ஒன்று டோப்பமைன் சிஸ்டத்தில் அதிகமாக இருக்கணும், இல்லை கம்மியாக இருக்கணும். இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து 0க்கு மேலே, கம்மியாக இருக்கிறது மைனஸ்ல இருக்கிறது. ஆனால் பேஸ் லைனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு டோப்பமைன் லெவல் வந்து உங்கள் பிரெயினில் 2 இருக்கு. சே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டோப்பமைன் லெவல்ஸ் 2ல இருக்கு. இப்போ திடீர்னு அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும், டோப்பமைன் லெவல்ஸ் வந்து 0க்கு போகாது, ஆனால் 1க்கு போயிடும். ஸோ உங்கள் டோப்பமைன் லெவல்ஸ் வந்து 2லேருந்து 1க்கு வந்ததுனாலேயே உங்களுக்கு சேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த செட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு பெயின் ஃபீல் ஆகுது. பெயின் ஃபீல் ஆகும்போது என்னோட டோப்பமைன் வந்து -2ல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் செட்டை நிறுத்திட்டேன். செட்டை நிறுத்தின உடனே என்னோட டோப்பமைன் லெவல்ஸ் வந்து -1க்கு வந்துடுது. ஸோ அதிக பெயின்லேருந்து கம்மி பெயின் வந்ததுக்கும், அதாவது டோப்பமைன் டெஃபிசிட் ஸ்டேட், ரொம்ப டெஃபிசிட்லேருந்து கம்மி டெஃபிசிட் வந்ததுக்கும் எனக்கு ஹாப்பியான ஒரு சென்சேஷன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், ஆனால் கேளுங்க அண்ட் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக பேஸ் லைன் ஆஃப் டோப்பமைன் வந்து இதுதான் கான்செப்ட். ஸோ இது நம்மளை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, இதை நம்ம எப்படி லீவரேஜ் பண்ணலாம்ங்கிறது தான் மேட்டர். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு +2 பாயிண்ட்ஸ் டோப்பமைன் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த +2 பாயிண்ட்ஸ் டோப்பமைன் ஆக்டிவிட்டி பண்ணதுனால உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவாக எந்த வேலை பண்ணாலும் கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஹை டோப்பமைன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு ஓகே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க. யூடியூப் வீடியோ பார்க்கும்போது படிக்கும் போது உங்களுக்கு -1 டோப்பமைன் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது இது +1 இல்லை +2 கூட போகலாம். இப்போ நீங்கள் திடீர்னு வந்து திருப்பியும் படிக்க உட்காரணும்னா உங்களுக்கு அது கடுப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் சிஸ்டத்தில் டோப்பமைன் குறையும் போது அது உங்களுக்கு ஒரு சேட் ஸ்டேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உங்களோட டோப்பமைன் இன்டியூசிங் ஆக்டிவிட்டீஸை வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறீங்க, எந்த பொசிஷன் ஆஃப் தி டேல வச்சிருக்கீங்கிறத பொறுத்து ஒரு ஓவரால் கிராப்பினஸ் ஆஃப் தி டே வில் டிக்ரீஸ். இதை வந்து நான் எப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நம்மளுக்கு தூங்குறது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஆக்டிவிட்டி, ஆனால் நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் எந்திரிச்ச உடனேவும் ஃபோன் பார்க்க வேண்டியதாக போச்சு. மீன்ஸ் யாரும் ஸ்டாப் பண்ணல, ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, ஆனால் கம்பல்சிவாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்கும்போது எனக்கு +2 டோப்பமைன் லெவல்ஸ் இருக்கு. அப்புறம் தூங்கும் போது அது +2லேருந்து +1க்கு வருது. அப்போ நான் எந்திரிக்கும் போது என்னோட டோப்பமைன் வந்து சிஸ்டத்தில் குறையிறதுனால நான் திருப்பியும் ஃபோன் பார்த்து அதை ஏற்றிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தூங்குறதுக்கு எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் எம்டி டைம் கிடைச்சாலும் அதை நம்ம இந்த ஃபோனை வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டி ஃபோன் பார்க்கறது, அதுக்கு அடுத்து செய்யறது, ஓவராலாக வந்து மூட் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால உங்கள் டோப்பமைன் பாயிண்ட்ஸ், அதாவது ஃபோன்ஸ், மூவிஸ்,
ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம கொஞ்சம் 0 லெவல் டோபமைன் ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்டிட்டு போறது, அதுல இருந்து டைரக்டா வந்து ஒர்க் அவுட்டுக்கு இறங்குங்க. அதுக்கு ஃபோன் ஓட்டிட்டு நீங்க அப்புறம் லாக்கர் ரூம்ல போய் பைக் ஓட்டிட்டு அப்புறம் லாக்கர் ரூம்ல போய் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மி மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் படிக்கிறதுக்கு நடுவில் ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா திருப்பியும் அந்த ஸ்டடி செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு கடுப்பாக இருக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இந்த கிராஃப் வந்து அக்யூரேட் இல்லை, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்த வேர்ட்ஸ் நான் சொன்னேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.